ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த காயெல்லாம் வச்சு நான் பொரியல் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வாழைக்காய் அண்டு கத்திரிக்காய் ரெண்டுமே அரிஞ்சு கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். ஏன்னாக்கா கலர் மாறாமல் கருக்காமல் அப்படியே இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் இதெல்லாம் வச்சு தான் ஒரு பொரியல் பண்ண போகிறேன். கத்திரிக்காய் புளி தொக்கணிட்டு இந்த பாருங்கள், புளி 4 ஸ்பூன் வர அளவுக்கு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருள் இது வீட்டு மிளகாய் தூள், இது சாம்பார் பவுட்ரு, இது பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலை அரிசி வறுத்து அரைப்போம் இல்லையா, இந்த கத்திரிக்காய்க்கு சாப் செய்கிறப்போ பிரியாணி சாப் செய்கிறப்போ, ஸோ அதுக்கு போகிறது இது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், மிளகா, பூண்டு, கருவேப்பிலை இதெல்லாம் வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நான் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ 1 பை 1 எப்படி இது நல்லா வதக்கி ரோஸ்டடாக பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க 1 பை 1 செய்யலாம். இப்போ இந்த பூண்டு, மிளகா, வெந்தயம், கடுகு, கருவேப்பிலை பொரிச்சு தள்ளுது. இது பொரிட்டுன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம ஆனியன் போடணும். இந்த தொக்கு கண்டி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்குன்னு இல்லாமல் தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதம், ப்ளஸ் தோசை, இட்லி இதுக்கெல்லாம் கூட நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு மோஸ்ட்லி இன்னும் நல்லாயிருக்கும். இது நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், சூப்பராக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கடிக்கு செய்வீங்க இதை. இப்போ வெங்காயம் ஆஃப் வதங்கினா போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் போடணும். இதில் பாருங்கள், அடுத்தது முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இதே மாதிரி எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும். இப்போ வெங்காயமும் பாருங்கள் கூட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கிட்டோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம காய் போட்டுக்கணும். பாருங்கள், காய் போட்டேன். காய் போட்டு ஒரு தேவையான அளவுக்கு உப்பு வச்சுருக்கேன். பாருங்கள், கல் உப்பு இது மேலே போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது மேலே தக்காளி போட்டுக்கணும். ஸோ தக்காளி போட்டு இது நல்லா வதங்கிட்டோம். நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரும். பாருங்கள், நல்லா வதங்கிட்டோன்னு நல்லா வதக்கினே இருக்கணும். அந்த எண்ணெயிலே அது பாயில் ஆகணும். தக்காளி இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கின பிறகு இது நம்ம முதல்ல தண்ணி ஊற்றி பாயில் பண்ணிடணும். திட்டமாக தான் ஊற்றணும், தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது. ஏன்னா இந்த சூட்லேயே இதெல்லாம் கொஞ்சம் எல்லாம் ஆஃப் பாயில் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி 1 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போகிறோம். இது இன்னும் நல்லா கொஞ்சம் கிரேவியாக வரட்டும். இது பாருங்கள், எவ்வளோ தொக்கா வந்துடுச்சு பாருங்கள். தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு, காயும் நல்லா வெந்துடுச்சு. இதில் ஜஸ்ட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி இந்த அளவுக்கு போகிறோம். இது நல்லா பாயில் அப்படின்னா நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கணும். பாருங்க, நல்லா தொக்கா வந்துருச்சா. இப்போ நான் ஸ்லோ பண்ணிவிட்டு இது வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1.25 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நான் வீட்டிலே அரைச்ச சாம்பார் பவுட்ரு, இது ஒரு ஸ்பூன் கிட்டே மேலே எடுத்திருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த சீரகம், வேர்க்கடலை, வெந்தயம், அரிசி இது வச்சு அரைச்சிது. நம்ம பிரிஞ்சாலுக்கெலாம் போடுவோம் இல்லையா பிரியாணிக்கு, அந்த பிரிஞ்சால் சாப் செய்கிறோம் இல்லையா, ஸோ அதுக்கு இது போகிறோம். இது இந்த அளவுக்கு. இப்போ ஃபைனலாக புளி கரைசல் ஊற்றிடலாம். அவ்வளோதான். இது நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா தொக்கா வரும். மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் லாஸ்ட்டில். நல்லா தொக்கா வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட், தொக்கு நல்ல அட்ராக்ஷன் நல்லா வந்துடுச்சு. செம்ம டேஸ்ட், நல்ல வாசனையாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள், செஞ்சு சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். இந்த சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் பிரிஞ்சால் பொரியலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.